நீங்க செஞ்ச எல்லா உதவிக்கும் நன்றி. பரவாயில்ல புட்டி, இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி? ஒரு ஆண் மகனா இந்த வீட்ல என் கற்பை காப்பாத்திக்கிறது கஷ்டம். அடுத்த முறை மாட்டாமைய போவ. இந்த பக்கம் வந்தாதானே. நான் மிஸ் அயாசே கிட்ட பேய்களை பத்தி பேசி ஆகணும். காலையில நானே குட் மார்னிங் சொல்லி பேச்சு கொடுத்திருக்கணும். தேவையில்லாம எனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பை நானே நழுவ விட்டுட்டேன். புட்டி கிட்ட நான் பேசணும். ஏலியன்ஸ் என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்காம என் மண்டியே வெடிச்சிரும். ஏலியன்ஸ் என்ன ஜெட்டி போடுமா? எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்கள பார்த்த தமன மயங்கி போய் அடியே கிளவி, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை மிஸ் அயாசே வீட்ல தானே பூட்டி வச்சோம். அங்க இருந்து எப்படி தப்பிச்ச? நான் ஒரு சுதந்திர பறவைடா, என்ன பூட்டில வைக்க முடியாது. தலைமைக்கு கட்டுப்பட்டிருக்கோம், இல்லனா சிறகடிப்போம். கிளவிக்கு காமெடி ஒரு கேடு. காப்பாத்துறதுக்கு நன்றி மிஸ் அயாசே. பாத்தியா, இந்த வாட்டி நான் தான் உன்னை காப்பாத்துறேன். அடச்சே, ஒழுங்கு மரியாதையா இவன் கிட்ட இருந்து என்ன விடுவே. எங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. உன்னை எண்ணெயில போட்டு வறுத்தெடுக்க போறோம். சரி, இப்ப உன்கிட்ட அது இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்கு. அத காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படியா? அப்ப அத காட்டு. நான் காப்பாத்துனது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணனும். கிளவிக்கு ஆசைய பாரு. பேத்தி பாட்டி ரெண்டும் பைத்தியமா? பாட்டி என்ன பண்றீங்க? மிஸ் அயாசே, நீங்க வேடிக்கை பாக்குறீங்களா? குடும்பமே கூடு கட்ட குக்கரா இருக்கே. எங்க ஓடுற? நில்லு. கதை பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம். உடம்பெல்லாம் உண்டியல் சத்தமா கேக்குதே. பொட்டி பயலே, என்னோட சக்தியை வச்சு உன்னால இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சதா? உனக்கு ஒரு நாள் இருக்குடி. பல்ல உடைச்சிட வேண்டாம் பண்ணாட. ஒருவேளை இது என்ன மன்னிச்சிடுற தம்பி. இந்த பேரியரை மறந்தே போயிட்டேன். உனக்கு ஒரு நாள் இருக்குடி. பயங்கரமா இருக்கே. எவ்வளவு தேடியும் கிடைக்கலன்னா வேற யாராவது எடுத்திருப்பாங்களோ? அத பத்தி நான் ஏண்டி கவலைப்படணும்? கொன்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இந்த கிழவிக்கு குசும்ப பாத்தியா? மரியாதை எங்க கூட சேர்ந்து தேடு. வயசான பாட்டின்னு கூட பார்க்க மாட்டீங்களா? ஐயோ, வலிக்குதே. எனக்கு ஏலியன்ஸ் மேல நம்பிக்கையே இல்ல. ஆனா எனக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா பேயிரு உண்மையிலேயே உனக்கு இல்லவே இல்லையா? அதே கேக்குறாங்க. கொஞ்சம் இரு. எக்ஸ்ட்ராவா உன்கிட்ட ஒண்ணு தொங்கிட்டு இருக்கோம். கேக்குறா பாரு கேள்வியா. கத்தாத அண்ணன் கத்துறா. இவளுக்கு மண்டையில ஏதோ ஒரு பிரச்சனை. இவ சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம். அட என்ன நீ? அந்த தடியனை திட்டுறதுக்கு உனக்கு வேற வார்த்தை கிடைக்கலையா? என்ன பண்றது, அவன் என் ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு. நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன் தெரியுமா? அப்பவே அவன் வேண்டான்னு சொன்னேன். அப்படி அவன் கிட்ட என்னத்தை பார்த்து மயங்கின? அவன் பாக்க கேன் டக்காக்குற மாதிரியே இருந்தான். அசிங்கமா கேப்பேன், இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. என்ன விட்டா ஓவரா பேசுறீங்க? எனக்கு கேன் டக்காக்குற மாதிரி ஹேண்ட்ஸமான பசங்களை தான் பிடிக்கும். சொல்றோன்னு தப்பா எடுத்துக்காத. அவன மாதிரி ஒருத்தன் இந்த உலகத்திலே இல்லையாமா. நான் கடைசியா ஸ்கூலுக்கு வந்து ஒரு 1000 வருஷம் இருக்கும். அப்பெல்லாம் நான் நச்சுன்னு இருப்பேன்.